அன்பு மக்களே வணக்கம். இன்னைக்கு DDs Organic வீட்டு தோட்டம் சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, சுரைக்காய் விதைய 2-3 நாள்லயே முளைக்க வைக்கிறது எப்படி அப்படின்ற ட்ரிக்ஸை தான் பார்க்க போறோம். பொதுவா சுரைக்காய் விதை முளைச்சு வரணும்னா ஒரு 10 நாள் ஆச்சு நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு சில நேரம் 15 நாள் கூட ஆகும். ஆனா இனிமே அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாங்க. இந்த வீடியோல காமிக்க போற மெத்தடை 2-3 தடவை முயற்சி செஞ்சு அது பர்ஃபெக்டா 100% ஒர்க் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க. விதைகளை போட்டு முளைக்க வைக்கிறதுக்கு எந்த மாதிரி மண்கலவை எடுத்துக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணிருக்கேங்க. அந்த மண்கலவையை சரியாக எடுத்துக்கிட்டாலே விதைகள் முளைச்சி வரும்போது ஊட்டச்சத்து கிடைக்கும், அழுகி போகிற பிரச்சனை, அந்த மாதிரி பல விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெளிவாக ஒரு சாயில் மிக்ஸ் ரெசிபியே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சுரைக்காய் விதையை முளைச்சதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதுனால எப்படி சரியாக வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த விதைகள் முளைச்சி வர்றதுல வேர் பகுதி தான் அந்த வெள்ளை பகுதி. வெள்ளை பகுதி கீழே போயிடணும். அதை கீழே வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா விதைகள் முளைச்சதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கிறதுனால அந்த வேர் பகுதியை, அந்த முளைச்சி வந்த பகுதியெல்லாம் உடையாமல் வைக்கணும். உடஞ்சிருச்சு அப்படின்னா விதைகளை முளைக்க வைக்கிறதுக்காக செஞ்ச வேலையும் அந்த விதையும் சேர்ந்து வேஸ்டா போயிடும் இல்லையா? அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மண்கலவைக்கு மேலே குச்சிகள், சின்ன சின்ன கற்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போதான் நாற்றுகள் முளைச்சி வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக முளைச்சி வர முடியும். ஓகேங்க, இப்போ இந்த சுரைக்காய் விதையை எப்படி முளைக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக எடுத்துடக்கூடாது. அந்த தண்ணியில் நம்ம விரல் விட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெது வெதுன்னு இருக்கணுங்க. இப்போது சுரைக்காய் விதையை எடுத்துக்கோங்க. சீட்ஸ் வாங்கும் போதே நல்லா குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது 4 சுரைக்காய் விதையை எடுத்திருக்கேன். இந்த 4த்தையுமே தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். விதைகள் எடுக்கும்போது 5 செடி வேணும்னா சுமார் 8 விதைகள் எடுங்க. ஏன்னா எல்லா விதைகளும் நல்ல விதை, எல்லாமே முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. விதைகள் தண்ணியில் 8 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா நல்லா ஊறிய விதைகளை எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊறிய விதையை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது சுரைக்காய் விதையில பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். அதில் ஒரு சைடில் நல்லா கவனிச்சிங்கன்னா கொம்பு மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கிற சைடு பார்த்துக்கோங்க. இப்போது இதை நாம் கட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க. அந்த நெயில் கட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொம்பு சைடு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து கட் பண்ணிகிட்டே வரலாம். ரொம்ப ரொம்ப கம்மியாக கட் பண்ணுங்கள். மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா சீட் வேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தூரம் கட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நெயில் கட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே உள்ளே இருக்கிற சீட் தெரியும். இப்போ வெளியில் பழுப்பு நிறத்தில் இருக்குது இல்லையா, அப்படியே கட் பண்ணிட்டே போகும்போது உள்ளே இருக்கிற விதை வெள்ளை கலரில் தெரியும். இப்போதான் லைட்டாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை பகுதி இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கம்மியான அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெளிப்புற தோல்களை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. இப்போ வெள்ளை கலரும் நல்லா தெரியுது பாருங்கள், உள்ளே இருக்கிற விதை பகுதி. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சுரைக்காய் விதையை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. உள்ளே இருக்க வெள்ளை பகுதியை தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். இப்போது எல்லா விதைகளுமே இந்த மாதிரி நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 5 விதைகளையும் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாங்க. இப்போது இது எல்லா விதைகளும் டிஷ்யூ பேப்பருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நல்லா மடித்து வச்சுருவோம். இப்போது இந்த டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் தண்ணி எடுத்து நனைச்சிடலாம். கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு முறை தெளித்தாலே இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிருங்க. ஒருவேளை கை தவறி அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கூட 2 கைக்கு இடையில இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு அமுத்துனீங்கன்னா அதிகப்படியான இருக்கிற தண்ணி வெளில வந்துடும். டிஷ்யூ பேப்பர் ஈரமாக இருக்கணுங்க. ஆனால் நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணிலாம் சொட்டக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக செஞ்சுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் அதிகமான தண்ணியை விட்டிங்கன்னா மறுபடியும் இந்த விதைகள் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம சேனல் வீடியோஸை 11 வயசுலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் பார்க்குறாங்க. அதனால தான் கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இந்த விதைகளை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஜிப்லாக் பேக்கை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் திறந்து மூடுங்க. இந்த ஜிப்லாக் பேக்கை உங்கள் வீட்டில் எந்த இடம் ஹீட்டாக இருக்குமோ அந்த இடத்துல வைங்க.
வெளிநாட்டில் இருக்கவங்க ரேடியேட்டருக்கு மேலே, பாய்லர் ரூமில் இல்லைனா விண்டோ சில் பக்கத்தில் வைங்க. 2 நாளில், அதிகபட்சம் 3 நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி விதை முளைச்சிருக்குங்க. பாருங்களேன், 10-15 நாள் எடுக்கக்கூடிய இந்த விதைகள் 2-3 நாள்லேயே எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடை முயற்சி செஞ்சு பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. இந்த மெத்தடில் விதைகள் ரொம்ப வேகமாக முளைக்கும். அதனால் 2-3 நாளைக்கு மேலே இந்த ஜிப்லாக் பேக்குள்ளே, டிஷ்யூக்குள்ளெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா அதுக்குள்ளேயுமே முளைச்சிருக்கும். முளைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மண்ணில் மாற்றி வச்சுருங்க. நம்ம நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடு இருந்தது இல்லையா, இன்னொரு பக்கம், அந்த பக்கத்துலேருந்து தான் முளை வரும். எல்லாம் பக்காவாக செஞ்சுட்டு விதைகள் முளைச்சி வந்துருச்சு அப்படின்னு ஹாப்பியாக நீங்கள் எடுத்து பார்க்கும் போது மறுபடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த டிஷ்யூ பேப்பரோட விதைகள் ரொம்ப ஒட்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. முளைச்சி வந்த இந்த விதைகளை மண்ணில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். மண்ணில் வச்ச ஒரு 2-3 நாள்லேயே இந்த மாதிரி இலைகள் விரிஞ்சு இந்த மாதிரி நம்ம செஞ்ச மெத்தட் சக்ஸஸ் அப்படின்னு காமிக்கும். இதே போல் மற்ற ஒரு சில காய்கறிக்கும் முயற்சி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உதவட்டும். இந்த வீடியோ பற்றின உங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் ஞாபகமாக எனக்கு அனுப்பி வச்சுருங்க. உங்கள் எல்லாருடைய தொடர்ந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி.